ஒருமுறை சுடுகாட்டுல வெட்டியான் ஒருத்தர் வந்து பிணத்துக்காக குழிய தோண்டும் போது ஒரு லிங்கத்தை கண்டெடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஒரு லிங்கத்தை மன்னர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது மன்னர் வந்து அதை மறுத்து, ஏளனமாக சுடுகாட்டுல கிடைத்த இந்த லிங்கத்தை போய் இங்க கொண்டு வந்திருக்கியே, இதை நீயே வச்சுக்க, சுடுகாட்டுல இருக்க சாம்பலை வச்சு அபிஷேகம் பண்ணுன்னு நக்கலாக சொல்லியிருக்காரு. அப்ப இதை கேட்ட இறை வழிபாடுனா என்னன்னே தெரியாத இந்த வெட்டியான் மன்னர் சொன்னபடியே பிணம் எரித்த சாம்பலால அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் வந்து இரவு சரியான மழை பெய்திருக்கு. அப்ப பிணம் எரித்த சாம்பல் எல்லாமே கரைஞ்சு போயிருது. இதுக்கப்புறமா சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய சாம்பல் இல்லையேன்னு வருந்திய வெட்டியான் நிறைய விறகுகட்டையில எடுத்துட்டு வந்து தீய பத்த வச்சு தன்னோட மனைவி கிட்ட, நான் வந்து இந்த ஒரு தீயில குதிக்க போறேன், அப்படி நான் எரிந்த பிறகு என்னோட சாம்பலால இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யன்னு வெட்டியான் சொல்றாரு. அதுக்கு அவரது மனைவி, நீங்க இறந்துட்டீங்கன்னா இங்க வர பிணங்கள் எல்லாமே சீரழிஞ்சு போயிடும், அதனால நான் இந்த ஒரு தீயில இறங்குறேன் அப்படின்னு சொல்லி தீயில இறங்குறாங்க. அப்ப அந்த ஒரு நொடி இவர்களது பக்தியால மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதி தேவியோட இந்த இருவருக்குமே காட்சி கொடுத்து வெட்டியான் மனைவிய உயிர்ப்பித்து இருவருக்குமே முக்தி கொடுத்திருக்காரு சிவபெருமான். இதுக்கப்புறமா இதை கேள்விப்பட்ட அந்த அரசன், நம்ம என்னதான் தங்கத்தால ஆன சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டாலும் நமக்கெல்லாம் காட்சி தராத இந்த இறைவன் சாம்பலால அபிஷேகம் செய்த இந்த வெட்டியானுக்கு காட்சி கொடுத்திருக்காரே அப்படின்னு தான் செஞ்ச அந்த தப்புக்கு வருந்தி, பக்தி என்பது தூய்மையான அன்புனால மட்டும்தான் உணர முடியும், எந்த ஒரு ஆடம்பரத்தாலையும் பக்தியை உணரவே முடியாதுன்னு புரிந்து கொண்டிருக்காரு.